பியூர் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க மதுரையில். உங்கள் வீடு வந்து இப்போ அந்த ஆப் அங்கே டெலிவரி பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவரி சார்ஜே கிடையாது. ஸோ வா அழகாக இன்றைக்கி இந்த மட்டனை வச்சு ஒரு பிரியாணியை செஞ்சு வேறு லெவலில் சாப்பிட்ற வேண்டியதான். தீபாவளிக்காக ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்குறாங்க. இது அடுத்தது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் சமைச்ச சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதுமா நாமெல்லாம் எந்திரிக்கிறதே பெருசு. அதுலயும் நான்வெஜ் வாங்க கடைக்கு போக சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய வன்முறை. ஃப்ரீயா விடுங்க பாஸ். பியூர் நான்வெஜ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆர்டரை போட்டு அக்கடான்னு படுங்க. நீங்க பிரஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா டெலிவரி பண்றோம். மட்டனு, சிக்கனு, ஃபிஷ், நண்டுன்னு எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா, பியூரா. பியூர் நான்வெஜ் ஒன்லி ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ். வேற லெவல் ஆஃபர்களோட ப்ரீ புக்கிங் நடைபெறுகிறது. ஸோ மக்களே, மீன் உயிரோடு இருக்குது. ஸோ ஐர மீன் எப்படி செய்வோம்னு நம்ம பார்க்க போகிறோம். தாளிப்பு வடகம், சின்ன வெங்காயம் போடுறோம், தாளிப்பு கருவேப்பிலை போடணும், மசாலா பொடி, மிளகா பொடி,
மீன் குழம்புக்குள்ள பொடி இது வீட்டில் தயாரித்து வச்சுருக்குது. புளித்தண்ணி, முழு தக்காளி போடுறோம். குழம்பு நல்லா வந்திருக்கு. அப்படியே மாங்காய் போட்டுருவோம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், முழு தக்காளி, மாங்காய், பூண்டு எல்லாமே முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். வெங்காயம், மாங்காய். இப்போ என்ன செய்யறோம்னா குழம்பு பக்கம் வந்துருச்சு. நம்ம மீனை போடணும், ஐர மீனை போடணும். மீனை போட்டுட்டோம். ஓகே, பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ஓகே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மட்டன், சிக்கன், ஐர மீன், விரால் மீன் எல்லாத்தையும் வேறு லெவலில் சமைச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் போய் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் என் கையால் சமைச்சு ஃபுட் டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என் கையால் சமைச்சேன்னா நான் வந்து இந்த பிரியாணியும், மட்டன் பிரியாணியும், 65 நான் சமைச்சது. மீன் குழம்பும் மீன் பொரிச்சது வந்து வீட்டில் அம்மா பண்ணது. ஸோ அவங்க கொடுத்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னா மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன், சிக்கன் 65 பண்ணியிருக்கேன், ஐர மீன் குழம்பு பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து விரால் மீனை வந்து பொரிச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டிங் பிகாஸ் இவ்வளோ ஒரு ஹோட்டலில் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் சமைச்ச ஒரு டிஷ்ஷஸை வந்து நான் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ண போகிறேன். பார்ப்போம். லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு வந்து இலையை வந்து லைட்டாக குளிப்பாட்டிக்கும். ஓகே, பிரியாணியை வந்து ஸ்பூன்லலாம் எடுக்க வேணாம்ப்பா. இதை அப்படியே வச்சுட்டு வாவ். ஓகே, பிரியாணி நான் செய்யும் போதே அந்த வாசம் வந்து எனக்கு வேற லெவலில் பண்ணிடும். பிரியாணி கூட அவங்க கொடுத்த 65, அப்புறம் தயிர் வெங்காயம். ஆக்சுவலாக நான் வந்து பிரியாணிக்கு வந்து எப்பயும் நான் வந்து இந்த தால்ச்சா குழம்பு அந்த மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அப்படியே ஒரு ப்ளைனாக சாப்பிட்டு தான் எனக்கு பிடிக்கும். கூட ஒரு 65 இருந்தால் போதும், நல்லா வேற வச்சு சாப்பிடுவேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு பிரியாணியை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஒரு பைட். ஆக்சுவலாக என்னோடய பிரியாணியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த எசன்ஸ் அளவு ஆட் பண்ண மாட்டேன். பார்க்க கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒயிட்டிஷாக ஃபீல் ஆகுது. பட் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். அந்த கலரை பார்க்கணும் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. பட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரசாரமாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், யாரா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க சொல்கிறானே சொல்லலாம். உங்களுக்கு வேணுமா ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க, நான் செஞ்சு வைக்கிறேன், வீட்டில் சாப்பிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி இவங்க கொடுத்த அந்த மீட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதான் அவங்க இன்னைக்கு கொடுத்த மீட்டு. இப்போ அதை பிக்கரி அதை பாருங்கள், வாவில் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா எலசான ஒரு ஆட்டுக்கறி.
நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட நான் அன்பாக்ஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி தான், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுத்தாங்க. ஸோ இந்த பிரியாணினாலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கொழுப்பு கறிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் பிரியாணியில் நான் ஆல்மோஸ்ட் வந்து கொழுப்பு கறி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ திஸ் த கொழுப்பு. இந்த மாதிரி கொழுப்பாக சாப்பிட்டா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே. இன்னும் கறியோட சேர்த்து ஒரு பைட் போவோமா? சேர்த்து வச்சு ஒரு பைட். ஆஹா, உங்களை யாருக்காச்சும் பிரியாணி சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா இப்பயும் சொல்கிறேன், ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எப்போனாலும் நான் ஒரு பிரியாணி செஞ்சு தரேன். ஐம் ஆல்வேஸ் ரெடி ஃபார் தட். பிகாஸ் எனக்கு வந்து குக்கிங்கிற விஷயம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ நான் ரொம்ப ரசித்து அப்படியே ஒரு லவ்வோடு செய்வேன் நான். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட். ஸோ உங்களுக்கு ஒரு 65 பீசஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் சரி நல்லா சாஃப்டாக, நல்லா ஈஸியாக தோல் எடுத்த ஒரு சிக்கன் பீஸாக கொடுத்தாங்க. ஒரு 65க்கு ஏற்ற மாதிரியே அந்த செஸ்ட் பீஸு கரெக்டாக ஒரு ஆப்டாக அந்த சைஸும் சரி சூப்பராக கொடுத்தாங்க. ஸோ என் ஸ்டைலாக 65 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை, இஞ்சி பூண்டு, தயிர், லெமன் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அதுவே பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவல் ஒரு ஃப்ளேவர் எனக்கு கொடுக்கும். ஸோ பர்சனலாக என்னோடய 65 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 65 கூட சேர்த்து பிரியாணியும் கூட வந்து ஒரு மட்டன் பீஸ் சேர்த்து எடுத்துப்போம். ஒரு பைட் போவோம், ஒரு பெரிய பைட். வேறு லெவலில் வந்து மட்டன் பிரியாணி வந்து செஞ்சாச்சு. அடுத்து வந்து ஃபிஷ் ஐட்டமுக்கு போவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பயும் வந்து இந்த கடல் மீன் ஆல்மோஸ்ட் நாங்கள் வாங்குவோம். இந்த கம்மா மீன் வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக கம்மா மீன் எங்கள் வீட்டில். ஸோ ஐர மீன் வேறு லெவல். இந்த ஐர மீனோட பேக்கிங்கை பார்க்கும்போது எனக்கு வந்து வேறு லெவல் ஒரு டெம்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஒரு பாவமாகவும் இருந்துச்சு. ஐயோ இதை கொள்கிறோம் மீன், குட்டி குட்டியாக க்யூட்டாக வேறு இருந்துச்சா. ஸோ கொள்றதுக்கு மனசு வரல. பட் என்ன பண்ண ரெசிபி சாப்பிட்றதாக ஐர மீன் குழம்பு, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் செய்ய வரணும் வராது. எங்கள் மீன் குழம்பு ஐர மீன் நிறைய எடுத்து வச்சு ஒரு பைட். நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை அழகாக யூஸாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தக்காளி ரொம்ப தக்காளி அவ்வளோ சாப்பிட மாட்டேன். தக்காளி இதெல்லாம் மீன் குழம்புலாம் சொல்லிகிட்டே இருக்குது. மீன் குழம்புனாலே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு 2 கிலோ கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து விரால் மீன், ஒரு பேர் பாலி பீஸ். மீன்னாலே எனக்கு பாலி பீஸ் தான். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கம்மா மீன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்க அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சு மீன். கம்மா மீன் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்றேன். மீன் குழம்பு கூட கம்மா மீன் ஓகே. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு தோலோட ஃப்ளேவர் தான் நல்லா தெரியுது. இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு பாடி பீஸ் வந்து ஃப்ரெஷ் பண்ண நிறையா இருக்குது. அழகாக பிடிச்சி வச்சாங்க. வரால் மீன் நல்லா ஒரு மாவு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சில மீன் அது பொறிச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்னஸ் ஃபீல் ஆகும். ஹார்ட்னஸ் ஃபீல் ஆகும். சூப்பராக இருக்குது.
இப்போதான் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணிருக்கோம். அவங்க சொன்னாங்க நான் வந்து டெய்லி காலைல வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து வேற ஃபீல் பண்ண சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக வெயிட் இருக்கு. ரீபுக் பண்ணும்போது 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களுக்கு பில் அமௌண்ட்லேருந்து 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா நிறைய சர்ப்ரைஸான பரிசுகள் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காம போய் ரீபுக் பண்ணுங்க. தீபாவளி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு 2 weeks தீபாவளி வந்து ஸோ மறக்காம ரீபுக் பண்ணுங்க. பியூர் நான்வெஜ் இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஒரு குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டாப் மேட்சாக இருக்கும். ஸோ சிக்கன்னாலும் சரி, மட்டன்னாலும் சரி, ஃபிஷ்னாலும் சரி, அந்த ஐரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐரன் பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ வந்து விசிவாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தியாக சாப்பிட்றது. கடையில் போய் கொஞ்சோடு நீங்கள் பார்க்கணும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து நிறையா பட் இங்கே ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, ஒரு ஐரன் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் இட். வீடியோ இன்னொரு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை